A very special good evening aspirants அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ வந்து 2 டேஸ் பிஃபோர் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 2026க்கான ஆனுவல் பிளானரை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு என்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து 2026ல் மொத்தம் 6 எக்ஸாமினேஷன் வைக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் 3 எக்ஸாமினேஷன் நம்ம டெக்னிக்கல், நான் இன்டர்வியூ, இன்டர்வியூ போஸ்ட்டு, ஐடிஐ டிப்ளமோ கேட்டகரி தான் வந்து வரப்போகுது. ஸோ வந்து மொத்தம் 6 எக்ஸாம்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் சர்வீஸில் நான் இன்டர்வியூ, செகண்டு குரூப் 1, ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸில் ஐடிஐ டிப்ளமோ கேட்டகரியில், ஸோ ஃபோர்த்து வந்து குரூப் 2A, ஃபிஃப்த்து வந்து குரூப் 4, சிக்ஸ்த்து வந்து டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ வந்து 6 எக்ஸாமினேஷன் வரப்போகுது, அதில் 3 நமக்கானது. ஸோ வந்து இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்க போகுது எக்ஸாமினேஷன். உங்களுக்கு சாலிடாக 6 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஆனால் 6 மாதத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா சத்தியமாக உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 1 இருக்கட்டும், 2A இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஸோ இந்த கேட்டகரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து நான் ப்ரிலிம்ஸ் பற்றியும் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு ஜிஎஸ் பேப்பரு, லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று இருக்கும் குரூப் 4லையும். சாலிடாக வந்து ஜிஎஸ் பேப்பர் மட்டும் குரூப் 1 எழுத போகிறாங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஆனால் இந்த டெக்னிக்கல் சைடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். இப்போ வந்து சிவில் சர்வீஸில் ஃபஸ்ட்டு பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம் விட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் வரப்போகுது. ஆனால் டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு 2 பேப்பருமே நடக்கும். டிபார்ட்மெண்ட் பேப்பரும் ஜிஎஸ் பேப்பரும் கண்டினியூஸாக 1 மந்த் ஒரு 10 டேஸ் கேப், இன் பிட்வீன் கேப் விட்டு உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்படின்ற பொழுது இந்த 6 மந்த் அப்படின்றது ரொம்ப க்ரூஷியலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜிஎஸ் பேப்பருமே கவர் பண்ணணும், சரிங்களா? ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் அதில், அப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பரையும் படிக்கணும். ஸோ அப்படின்ற பொழுது இந்த 6 மந்த் அப்படின்றது வந்து சாலிடாக அப்படி ஹெக்டிக்காக தான் போகும். நீங்கள் வந்து இது லாங் கேப் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இது பார்த்தா அது சொல்ல போனோம் டிபார்ட்மெண்ட் பேப்பர், ஜிஎஸ் பேப்பரும் ரெண்டுமே வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது. ஸோ வந்து இந்த கரெக்டான டைம் இது டிசம்பர் இப்போயே விட்டுருக்காங்க. ஸோ வந்து ஒரு 6 மந்த் கேப் இருக்கும், 6 to 7 மந்த் நோட்டிஃபிகேஷனுக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ரெண்டுமே படித்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டும்தான். டெஸ்ட் பேட்சஸ் போட்டுகிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ரிவிஷன் பண்ணிட்டே இந்த 2 மந்த்ஸ். அதாவது நோட்டிஃபிகேஷன் டைம் வந்து எக்ஸாமினேஷன் டைம் அந்த 2 மந்த்ஸ் ஒரு 70 டேஸ் இருக்கும். அதில் இது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ். புதுசாலாம் படிக்க முடியாது. அந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி டைமில் நீங்கள் ஹோலாக வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். இப்படி போனால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமினேஷனை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, சிலபஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜிஎஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ரெண்டையும் சிலபஸ் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. 70 டேஸ்லாம் வாய்ப்பே இல்லை, தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் பண்ணியாது, ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து என்னென்ன மாதிரியான பதவிகள் இதில் வரலாம், இன்னும் நோட்டிஃபிகேஷன் போடலை, இந்த டேட்டை நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிஎன்பிசி இப்போ 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். சொன்ன டேட்டில் அடிக்கிறாங்க, நெத்தடி அடிக்கிறாங்க. ரிசல்ட்டாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும். ஸோ வந்து பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் வரப்போகுது. அவ்வளோதான், டிசம்பர் வந்துருச்சு, முடிய போகுது. அப்போ என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த வருஷம் 2025ல் சேம் டெக்னிக்கல் சர்வீஸோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, இன்டர்வியூ போஸ்ட்டு, ஐடிஐ டிப்ளமோ இது 3மே நடந்துச்சு. ஸோ அந்த போஸ்டிங்ஸில் ஒவ்வொரு இதுலேயுமே கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா 42, 50, ஸோ வந்து இவ்வளோ போஸ்டிங்ஸ் விட்டாங்க வெவ்வேறு கேட்டகரிஸில். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ சிவில் சர்வீஸ், அதாவது குரூப் 2, குரூப் 4 விட அதிக போஸ்டிங்ஸ் இதில் வரும். அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸுமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு சிவில் சர்வீஸில் 1, 2, 4 தாண்டி டெக்னிக்கல் சர்வீஸில் சேலரி அதிகம். என்னோட லாஸ்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்துருப்பேன். இதில் இருக்க பே லெவல் என்ன, ஒரு குரூப் 2A ஒரு குரூப் 1க்கும் ஒரு குரூப் 4க்கும் இருக்க பே லெவல் என்னன்ட்டு ரெண்டுமே கம்பேர் பண்ணி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். அதை ஒரு டைம் செக் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ வந்து டெக்னிக்கல் சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்ட்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே குரூப் 1 லெவலுக்கு மேலே தான் இருக்கும். சேலரியே வந்து குரூப் 1 கேடரோட மேலே தான் கிடைக்கும். ஸோ வந்து ரொம்ப பெரிய போஸ்டிங்ஸ் அதெல்லாம். ஸோ வந்து டெக்னிக்கல் சர்வீஸில் வாஸ்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்னு சொல்கிறத விட இந்த ஆண்டு இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் நடந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் கண் கூட பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2025 உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ வந்து மொத்தம் உங்களுக்கு 47 போஸ்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹையஸ்ட். நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் 1, 2, 2A, 4 விட இதில் ரொம்ப அதிகம். நீங்கள் ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். ஏஇ சிவில்,
ஏஇ எலக்ட்ரிக்கல், ஸோ வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, லைப்ரரியன், ரிசர்ச் அசிஸ்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 47 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் கம் பேக்கிங் ஸ்டோர் கீப்பர் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு 47 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லெவல்ஸ் எல்லாம் பாருங்க. லெவல் 12, லெவல் 13, இந்த லெவல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. ஸோ வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ வந்து ரொம்ப என்ன சொல்றது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேறீங்க? எல்லாம் வந்து குட்டையில ஒரு மட்ட மாதிரியே எல்லாமே ஒரே இடத்துல போய் வருவீங்க. ஸோ குரூப் 4னா குரூப் 4 மட்டும் தான் படிப்பேன், இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. பாருங்க, 47 துறைகள்ல வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது இதுல. இது இந்த 2025 நடந்தது. ஸோ அடுத்த நோட்டிபிகேஷன் பாருங்க. இது வந்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 2025 நோட்டிபிகேஷன், டிப்ளமோ ஐடிஐல. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 58. ஸோ ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர், சர்வேயரு, ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரு, ஸோ வந்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸ்ல எலக்ட்ரீஷியனு, ஃபேஷன், ஃபிட்டரு, ஃபுட் ப்ரொடக்ஷன், ஏகப்பட்ட துறைகளுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க பாருங்க. ஸோ வந்து நீங்க செக் அவுட் பண்ணுங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல எல்லாமே இருக்கு. இதோட லெவல் பாருங்க, லெவல் 11 சிபிஎஸ். ஸோ வந்து கிட்டத்தட்ட 58 போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க. இதுல ஐடிஐ டிப்ளமோல இது வந்து 2025 நடந்தது, இந்த ஆண்டு நடந்தது. ஸோ அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட். இது இந்த போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்ன்றது இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்டோட ஃபேவரட். ஏன்னாவும் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஒன் கேட்டரோட ஹையஸ்ட் சேலரி இதெல்லாம். பட் இதுல வேகன்சிஸ் கம்மியாக தான் வரும். ஆனா படிச்சுதான் ஆகணும். லெவல் 29 நீங்க குரூப் ஒன் எடுத்தீங்கன்னா லெவல் 22 தான் கொடுப்பாங்க. நீங்க குரூப் ஒன் கேட்டரை டிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 22 தான் சேலரியில. இதுல பாருங்க, டெபுட்டி டைரக்டர் லீகல் லெவல் 29. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டீங்கன்னா ராஜ வாழ்க்கை தான், உங்களுக்கு லைஃபே மாறிடும். அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஃபேக்டரி மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ஏஜிஎம், சயின்டிஸ்ட், இவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதுலயுமே. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட 24 சம்திங் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ் இதுலயே. ஸோ வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ்ல நான் இன்டர்வியூல எவ்வளோ வேகன்சி இருக்கு, எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு இன்டர்வியூ கேட்டகரியில் எவ்வளோ போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூ போஸ்டிங்ல எவ்வளோ சேலரி வருது, ஒரு டிசியோட ஹையஸ்ட் பே இதெல்லாம். ஸ்டார்டிங்கே லெவல் 29. நினச்சி பாருங்க, 1 lakh மேலே தான் சேலரியே. ஸோ வந்து உங்கள் லைஃப் அப்படியே வந்து ஜம்ப் ஆகிடும் மேலே. ஸோ வந்து நல்லா திங்க் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு 6-7 months நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தலைமுறையே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது. திங்க் பண்ணி ஆக்ட் பண்ணுங்க. உங்களோட எஃபோர்ட்டை எதில் போடணும் அப்படின்றத யோசிங்க. ஸோ வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். டைம் இது கரெக்டான டைம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க.